வெள்ளைக்கொம்பன் விநாயகனை தொழுது. இன்று கிருஷ்ண சஷ்டி. அதாவது சஷ்டி என்று சொன்னால் 6ஆம் நாள். இது ஒரு நந்த திதி. இந்த நந்த திதி என்று சொல்லிவிட்டால் இதற்குரிய தத்துவம் அக்னி. இன்றைய நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம். ஹஸ்த நட்சத்திரம் என்றால் கையை குறிக்கும். ஹஸ்தம் என்று சொன்னால் சந்திரனால் ஆளப்படக்கூடிய நட்சத்திரம், ஒரு சமநோக்கு நட்சத்திரம். இதற்கு பறவை என்று சொல்லக்கூடியது ஃபால்கன் என்று சொல்லக்கூடிய கழுகு வகையை சார்ந்தது. எருமை மாட்டை குறிக்கக்கூடியது. இதற்கான மந்திரம் ஹஸ்த நட்சத்திரத்திற்கான தேவதை என்பது காயத்ரியை சொல்லும். காயத்ரியும் சவித்துர் என்றெல்லாம் சொல்லக்கூடிய சூரிய மண்டலத்தை குறிக்கக்கூடியது. இந்த ஹஸ்த நட்சத்திரத்திலே பிறந்த மகான் என்று சொன்னால் வண்ணச்சரப தண்டபாணி சுவாமிகள். வண்ணச்சரப தண்டபாணி சுவாமிகள் ஹஸ்த நட்சத்திரத்திலே பிறந்து திருவோண நட்சத்திரத்திலே அவர் தனது ஆன்மாவை இறைவனுடன் முருகனது பாதத்திலே ஐக்கியம் பெற்றார். ஹஸ்த நட்சத்திரம் என்று சொன்னால் இதற்கு பெரும் சிறப்புகள் உண்டு. ஆன்மீகத்திற்கு கன்னி ராசியிலே 10 பாகையில் இருந்து 23.20 என்று சொல்லக்கூடிய வகையிலே முழுமையாக ஹஸ்த நட்சத்திரத்தில் இடம்பெறக்கூடிய நட்சத்திரம். நேற்று ஒரு கேள்வி நமது சகோதரர் கேட்டிருந்தார். உத்தராயண புண்ணிய காலத்திலே சூரியன் நுழைகிறது. சூரியன் என்று சொன்னால் அது மகரத்திலே வருகிறது. மகரம் என்பது அதற்கு அவ்வளவு சிறப்பான ஒரு வீடு கிடையாது. ஏனென்று சொன்னால் சனீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய அவரது மைந்தனது வீடாக அது கருதப்படுகிறது. அப்பொழுது ஏன் மகரத்தை நாம் உத்தராயண புண்ணிய காலம் என்று கருதுகிறோம்? முதல்ல எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இன்றைய தேவதையான வஜ்ரேஸ்வரியை வணங்கி விடுவோம். வஜ்ரேஸ்வரி திதி நித்யா தேவதையாக இருக்கிறாள். திங்கட்கிழமை என்று சொல்வதால் நமக்கு மாகேஸ்வரி என்பவள் நமக்கு ஆட்சியை, இன்றைய நாளின் ஆட்சி தேவதையாக இருக்கிறாள். நாளும் சந்திரனது நாள். சந்திரன் என்று சொல்லக்கூடியதன் நட்சத்திரம். எனவே அவர்களுக்கு ஒரு நமஸ்காரம். இந்த நாளிலே நாம் கருத வேண்டியது எவ்வாறு இந்த கிழமைகள் உருவாகின்றன என்று சொன்னதைப் போல எவ்வாறு மாதங்கள் உண்டாகிறது. உதாரணமாக கடக மாதம் என்று சொல்லக்கூடிய வகையிலே அப்பொழுது கடகராசியிலே சூரியன் சஞ்சரிக்கும் பொழுது அங்கே மழை அதிகமாக பொழியக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். எனவே அதனை சந்திரனுக்கு ஒப்பீடாக வைத்தனர் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அது ஏற்கனவே முன்னொரு வகுப்பிலே சொல்லியிருப்பேன். மீண்டும் நாளையோ மறுநாளோ ஒரு சிறு விளக்கம் கொடுப்போம். அப்போ என்ன ஆகுது, ஒரு கிரகம் அதற்கு நேர் எதிரில் உள்ள 7வது வீட்டில் இருந்துதான் தனது சக்தியை பெறுகிறது. உதாரணமாக சிம்ம ராசிக்கான சக்தி கும்பராசியிலே இருக்கும், சந்திரனுக்கான சக்தி மகரத்திலே இருக்கும் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல் கும்பத்துக்கான எனர்ஜி சிம்மத்தில் இருக்கும், மகரத்துக்கான எனர்ஜி கடகத்தில் இருக்கும். அப்போ சூரியன் மட்டுமே அனைத்து தன்மைகளிலும் அனைத்து நிலைகளிலும் ஒளிவிடுவதால் அவருக்கு பிரகாஷா என்றும், அதை மனிதர்களிடம் எடுத்துச் செல்வதால் சக்திக்கு விமர்ஷா என்றும் ஒரு பெயர் உண்டு. சிவனுக்கு பிரகாஷா என்றும் சக்திக்கு விமர்ஷா என்றும் ஒரு பெயர் உண்டு. அவள் நமக்கு சித்ரூபிணியாக இருப்பதால், சிந்தனையின் வடிவமாக இருப்பதனால் சித்திரா என்றும், நிலையாக இருப்பதனால் நித்யா என்றும் பெயர் உண்டு. அப்பொழுது சந்திரனுக்கான ஆற்றலை அது மகரம் என்று சொல்லக்கூடிய இடத்திலிருந்து தான் எடுத்துக்கொள்கிறது சனீஸ்வரர். இங்கே மீண்டும் வருகிறோம். கும்பத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரரின் ஆற்றலின் தன்மையை நமது சூரியன் சிம்மத்திலே எடுத்துக்கொள்கிறார் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். எலக்ட்ரிக்கல் யூனிவர்ஸ் என்று ஒரு தியரி உண்டு. அதை மீண்டும் ஒரு கூகுள் செய்து படித்து பார்க்கவும். இந்த எலக்ட்ரிக்கல் யூனிவர்ஸ் தியரியின்படி ஒரு காலகட்டத்தில் சனீஸ்வரர் சூரியனின் தன்மைகளை பெற்றிருந்ததாகலாம் ஒரு கருத்து உண்டு, டெஸ்லா கோட்பாடு போல. இப்போது என்னன்னா, இவை சனீஸ்வரன் இதை தத்துவார்த்தமாக எடுத்துக்கொண்டார். இருள் என்பது இல்லை என்றால் வெளிச்சத்திற்கு வேலையே கிடையாது. அப்போது வெளிச்சம் என்பதை நாம் உணர வைப்பதற்கு இருள் தேவைப்படுகிறது. புண்ணியம் என்பதை உணர வைப்பதற்கு நமக்கு கர்மா தேவைப்படுகிறது. எனவே தான் சூரியனும் சனியும் சேர்ந்துள்ள ஜாதகர்கள் வாழ்க்கையிலே வெகு வேகமாக செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். உதாரணமாக ஐன்ஸ்டீன் மற்றும் மொசார்ட், இது இரண்டும் ஆண் ஜாதகம். சூரியனும் சனியும் சேர்ந்திருந்தது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனின் கண்டுபிடிப்புகள் உலகத்திற்கு ஏதோ ஒரு வகையிலே பிசிக்ஸில் பெரிய கோட்பாடுகள் இன்றும் பயன்பட்டு கொண்டிருக்கின்றன. மொசார்ட் மிக பெரும் இசை மேதை, இசை சித்தர் என்றே சொல்லலாம். கண் பார்வை கிடையாது. எனினும் அவரது வாழ்க்கையிலே அவர் ஒர்க்கஹாலிக்காக பல பாடல்களை ப்ரொடியூஸ் செய்துவிட்டார். பல இசை அந்த நோட்ஸ் எல்லாம். பெண்களிலே செரீனா வில்லியம்ஸ், அவருக்கும் சூரியன் சனி சேர்க்கை உண்டு. என்னன்னா இதில் புரிஞ்சுக்க வேண்டியது,
எப்பொழுதெல்லாம் சனீஸ்வரர் சூரியனுடன் ஏதோ ஒரு வகையிலே சம்பந்தப்பட்டு விடுகிறாரோ அங்கே ஒரு ஒர்க்கஹாலிக்டாக ஒரு டிசிப்ளின்ட் ஆட்டிடியூடோடும் ஏதோ ஒரு வகையிலே நாம் அதில் வெற்றி பெற்று விட வேண்டும் என்று இழுத்துச் செல்லும். எனவே அது உத்தராயண புண்ணிய காலம். ஏற்கனவே நாம் ஏதேனும் பாப்பங்கள் செய்திருந்தால், புண்ணியம் என்று சொன்னால் அது நாம் செயல்படக்கூடிய வேகத்தையும் விவேகத்தையும் வைத்து உலகத்திற்கு ஏதோ ஒரு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே அமையக்கூடிய காலங்களை புண்ணியம் என்று சொல்கின்றோம். அப்போது என்னென்னா ஹார்வெஸ்டிங் சீசன்லாம் முடிஞ்சிருக்கும். தனுசுக்குள்ளே சூரியன் வந்து அதை கடக்கும் பொழுது ஹார்வெஸ்டிங் சீசன்லாம் முடிஞ்சிடும். அதற்கு அடுத்த செயல்பாடாக மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையின் வேகத்தை துவங்கும் பொழுது அவர்கள் சரீர உழைப்பினாலே புண்ணியத்தை ஈட்டி விடுவார்கள் என்பதை ஒரு கருத்தாகவும் இருக்கும். மற்றும் யோசித்து பார்த்தால் எப்பொழுதெல்லாம் சூரியனும் சனியும் சம்பந்தப்படுகிறார்களோ வயிறு சம்பந்தப்பட்ட பின்பீடிகள், டைஜஷன், சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் இதெல்லாம் ஆங்காங்கே தலை காட்டும். நம் முன்னோர்கள் ஒரு பெரும் கருத்தாக என்ன செய்வாங்க அப்படின்னா, அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் மறுநாளும் அமாவாசை பௌர்ணமி என்றும் வழிபாடுகளை வைத்து விடுவார்கள். அன்று அந்த 2 நாட்களிலும் இருக்கக்கூடியது விஷ கரணங்கள். அந்த விஷ கரணங்களில் என்ன ஆகும்னா, மனிதனுடைய உடல்நிலை ஏதோ ஒரு பாதிப்புக்கு உண்டாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதை தவிர்ப்பதற்காக, ஏன்னா நம்ம த்ரோட்டில் இருக்கக்கூடிய விசுத்தி சக்ரா என்பது அந்த அளவுக்கு சரியாக செயல்படாது. மணிப்பூரகம் என்று சொல்லக்கூடியது சிலர் செவ்வாயுடன் சொல்லுவார்கள், சிலர் சூரியனுடன் சொல்லுவார்கள். இவையெல்லாம் ஏதோ ஒரு நிலையிலே எக்ஸாஸ்ட் ஆகி கிடக்கும். அந்த எக்ஸாஷன் வரும்பொழுது இறை வழிபாட்டிற்கான சில பிரார்த்தனைகளை சொல்லி இன்று புண்ணியம் தரும் என்று சொல்லிவிடுவார்கள். எனவே அந்த காலகட்டங்களிலே மீண்டும் ஆங்காங்கே திருத்தலங்களுக்கு பாத யாத்திரை மற்றும் சூரியனது வழிபாடு, சிவனது வழிபாடு என்று ஆரம்பிக்கும் பொழுது நமது தேகத்திற்கு தேவையான அந்த சரீரம் கெட்டுச் செல்லாமல் இருப்பதற்கான வழிவகைகளை இறைவன் நமக்கு தேடி வகுத்து தந்து விடுகிறான். எனவே பிரகாசமாக இருக்கக்கூடியவனும் அந்த சிவபெருமானும் விமர்சா என்ற பெயரில் விட்டிருக்கக்கூடிய அந்த பராசக்தியும் நமக்கு வாழ்க்கையிலே பல்வேறு நலன்களை தரட்டும். சரி, இன்று நமக்கு ஹஸ்த நட்சத்திரம். கரத்தின் அக்ரையே என்று சொல்லக்கூடிய வகையிலே மகாலட்சுமியாகவும், கரமத்தியே சரஸ்வதியாகவும், கரமூலே என்று சொல்லக்கூடிய இடத்திலே கௌரியாகவும் விட்டிருக்கக்கூடிய இந்த பராசக்தியை நாம் இன்று நம் கைகளை பார்த்து இப்படி பார்த்து, அம்மா பராசக்தி, அம்மா சரஸ்வதி, அம்மா மகாலட்சுமி எனக்கு மிக பெரும் செல்வங்களைத்தா, வளத்தைத்தா, நலத்தைத்தா என்று வேண்டிக் கொண்டால் மிக பெரும் மாற்றங்கள் நிகழ்த்துவோம். எல்லா மார்க்கங்களிலும், உலகத்தில் இதுவரை தோன்றிய எல்லா மார்க்கங்களும் இந்த கையைக்கு ஒரு பெரிய ஒரு மகத்துவம் உண்டு. அது கர அக்ரே மகாலட்சுமி, இவ வந்து கரமத்தியே சரஸ்வதி, கரமூலே கௌரி என்று சொல்லக்கூடிய வகையிலே இந்த பராசக்தியின் வடிவத்தை இன்று வேண்டி வணங்கி ஹஸ்த நட்சத்திரமாம் இந்த நன்னாள் நமக்கு பொன்னாளாக மாறக்கூடிய வகையிலே வழிவகை செய்ய வேண்டும் என்று பராசக்தியை வேண்டுவோம். ஜூம் வகுப்பு, ஆம், மீண்டும் ஜூம் வகுப்புகள் துவங்கிவிடும். சற்று நான் இந்த ஸ்ரீ சுகபிரம்ம மகர்ஷியரின் அருளாணையின்படி அந்த பாகவதத்தை ஜோதிட வகையிலே ஏதோ ஒரு வகையிலே மக்களுக்கு இனிமையாக சேர்த்து விடு என்று அவர் சொல்லக்கூடிய கட்டளைக்காக அந்த பாகவதத்தினை சற்று இன்னும் இனிமையாக எளிமையாக எடுத்துச் செல், பெரும் மக்களுக்கு அது சேர வேண்டும் என்று ஏதோ ஒரு வகையிலே சுகர் உணர்த்துகிறார். அது என்னால் இயல வேண்டும் என்று சொன்னால் அது ஜோதிடத்துடன் கலந்திருந்தால் அது மக்களுக்கு இன்னும் சற்று எளிமையாக சென்றுவிடும். அதற்கான ஒரு சிறு முயற்சியில் இருக்கிறேன். அந்த முயற்சி வெற்றி பெற வேண்டும். ஸ்ரீ சுகரின் ஆணை நிறைவேற வேண்டும். அதுக்கும் ஸ்ரீ சுகபிரம்ம மகர்ஷி தான் அருள வேண்டும். அனைவருக்கும் ஸ்ரீ சுகபிரம்ம மகர்ஷியின் நல்லருள் கிட்டிடட்டும். அந்த ஒரு இது இந்த வீக் முடித்ததுக்கப்புறம் மீண்டும் ஜுகும் வகுப்புகளும் எம்சிக்யூ வகுப்புகளும் பழையபடி பழைய வேகத்துடன் இல்லாமல் அதைவிட சற்று அதிவேகத்திலும் செல்லும். மீண்டும் அனைவரையும் சந்திப்போம். இன்று ஹஸ்த நட்சத்திரத்திற்குரிய அந்த கரத்தினை நினைத்து ராம் ராம் ஹஸ்த நட்சத்திரத்துக்குரிய அந்த தேவதையை நினைத்து பிரார்த்தனை செய்வோம். அனைவரது வாழ்க்கையிலும் அனைத்து நலமும் நிகழட்டும். சிவ சிவ.